தற்போது சிலாபத்தின் உண்மையான நிலவரங்களை நான் உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கின்றேன். பாரிய வெள்ளப்பெருக்கும் பாரிய நிதி பொருள் இழப்புகளோடு சிலாப முஸ்லீம்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளை இது சிலாப முஸ்லீம்களின் சிலாபம் வரலாற்றில் முதல் தடவையாக பதிவு செய்யப்பட்ட வெள்ளம் என குறிப்பிடலாம். தெதுரோய ஆற்றின் நீர்ப்பெருக்கம் எல்லை மீறி பாய்ந்ததால் அவைகள் அனைத்தும் குடிசனம் வாழுகின்ற பகுதியை நோக்கி வந்தது. எனது வீடு அந்த ஜங்ஷனில் இருந்து நான் இதை பதிவிடுகின்றேன். நான் லண்டனிலிருந்து கொண்டு வந்த புத்தகங்கள், த பிகஸ்ட் கலெக்ஷன் அண்ட் ட்ரெஷர், அது முற்றாக அழிந்து போனதை மன வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்காக பல லட்சம் ரூபாக்களை நான் முதலீடு செய்தேன். நல்ல புத்தகங்களை வாங்குவது, இலங்கைக்கு இறக்குமதி செய்வது, பின்னர் இலங்கையில் எமது பணிகளை தொடர்வது. அந்த அவ்வளவு புத்தகங்களும் நாசமாக்கப்பட்டன. சொத்துக்கள் நாசமாக்கப்பட்டதை, மோட்டார் சைக்கிள் நாசமாகியதை, வாகனம் நாசமாகியதை நான் பேசவில்லை. அந்த புத்தகங்கள் அனைத்தும் வெள்ளத்துக்கு சிக்குண்டு அனைத்தும் வீசுகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டதை, பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டத்தில் பயன்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டதையும் நான் மிக வேதனையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். லண்டனில் பலர் பல நோக்கங்களுக்கு சென்றிருப்பார்கள். பணம் சம்பாதிக்க, தொழில் செய்ய, நிம்மதியாக வாழ்வதற்கு. ஆனால் எனது லண்டன் வாழ்க்கையை நான் ஒரு அறிவுபூர்வமான அறிவை தேடும் ஒரு பயணமாக நான் ஆக்கி கொண்டிருவேன். இதில் பாரிய சர்வதேச பங்கினை சர்வதேச அமைப்புகளோடு நான் உருவாக்கி கொண்டு வருவேன். லண்டனிலே தொடர்ந்து இருக்க முடியும் என்றிருந்தாலும் வாழ்க்கையின் பிற்கால பகுதியில் இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு அறிவுபூர்வமான வழிகாட்டலை வழங்கிவிட்டு இந்த உலகத்திலிருந்து பிரியாவிடை செல்லலாம்னு நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் நான் வெளிகாமத்தில் பிறந்து தற்போது புத்தளம் மாவட்டத்தில் வசித்து கொண்டிருக்கின்றேன். புத்தளம் மாவட்டத்தில் பாரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒருவர் புகழ்பெற்ற புத்தளம் காதி நீசி பகுதி. அந்த புத்தளத்தில் இருக்கின்ற அந்த பொக்காராம் முல்லாக்களின் அட்டகாசங்கள், புத்தளத்தில் இருக்கின்ற முஸ்லீம் RSS இஸ்லாமிய இயக்கங்கள், போலி இஸ்லாமிய இயக்கங்களின் அட்டகாசங்கள், இவைகள் அனைத்தையும் நான் முகம் கொடுத்து வருவான். இவர்களோடு மோதுவது எனக்கு ஒரு மிக சிறிய விடியும். They are toddlers, right? They cannot face my challenges, my intellectual integration, discussion, dialogues and debates. எனவே அவர்கள் திரைக்கு பின்னாலிருந்து சதி செய்வார்கள். அதெல்லாம் அவுட் ஆஃப் கான்டெக்ட்ஸ். ஸோ டாக்டர் MRM living in Chilo, popular Qazi judge in Puttalam, also born and brought up from Veligam, a toddler, London scholar. பாரிய மாற்றத்துக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற நிலையில்தான் இந்த அறிவு செல்வம், புத்தகங்களில் இழப்பை நான் மிக வேதனையோடு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எது எவ்வாறு இருந்தாலும் ஒரு இஸ்லாமிய பயணத்தை மேற்கொள்ளுகின்ற ஒருவர், சமூக பயணத்தை மேற்கொள்கின்ற ஒருவருக்கு எந்த ஒரு இழப்பும் இழப்பாக அமையாது. அதிலிருந்து வெளியே வரவும், அதிலிருந்து தன்னை மாற்றி அமைத்து கொள்ளவும் அவருக்குள்ளே ஆற்றல்களை வைத்திருத்தல் வேண்டும். எந்த ஒரு சவாலும் தனக்கு முன்னால் அது ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்காது. ஹீரோ வில் பிளே ஹீரோ ரோல், வில்லன் வில் பிளே வில்லன் ரோல். இது உலகம் முடியும் வரையிலே நடக்கிற ஒரு சம்பவம். கவலைக்குரிய விடயங்கள் என்னவென்றால், இஸ்லாமிய போர்வைக்குள் இருக்கின்ற முஸ்லீம் RSS, முஸ்லீம் பொக்கஹராம், ஜெப்படைசிங் இஸ்லாம், அதாவது முஸ்லீம் சமூகத்துக்குள்ளே இருந்து முஸ்லீம் சமூக எழுச்சி அளிக்கின்ற இஸ்லாம், அது புத்தளம் மாவட்டத்தில் மட்டுமல்ல, சிலாபத்தில் மட்டுமல்ல, முழு இலங்கையிலும் இருப்பதை நாங்கள் தெளிவாக கூறிக்கொள்கின்றோம். இவைகளுக்கு ஒரு முடிவு காண்பது ஒரு பெரிய விடயம் அல்ல. முஸ்லிம் மீடியாக்கள் படுதோல்வி அடைந்தது. உண்மையான நிகழ்வுகளை முஸ்லிம் மீடியா போரம் வெளிக்கொண்டு வரவில்லை. முஸ்லிம் மீடியாக்கள் அலசவில்லை, ஆராயவில்லை. பாரிய மாற்றம் ஒன்றுக்கான வழிநடாத்தல்களை செய்யவில்லை. ஸோ இங்கே முஸ்லீம் மீடியா போரத்திலும் முஸ்லீம் மீடியாக்களிலும் பாரிய ஒரு தவறு, த பிகஸ்ட் எரர் இருக்கின்றது.
முஸ்லீம் சமூகத்துக்கு வந்தடைய வேண்டிய செய்திகள் போலியானவை, வந்து அடைகின்ற செய்திகள் போலியானவை, வந்து அடைய வேண்டிய செய்திகள் வரவில்லை. அனைத்தும் திட்டமிட்டு மூடி மறைக்கப்பட்டதை இந்த இடத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், நல்ல ஒரு எக்ஸாம்பிள் தான் காதி நீதிமன்றத்தில் டாக்டர் எம்ஆர்எம் சாதித்த விடயங்கள் இந்த சமூகத்துக்கு முன் வரவில்லை, பொய்களை முன்வைத்தனர். ரைட், நான் நேரடியாக எந்த மீடியாவுடனும் நேருக்கு நேர் பேச தைரியமான ஒருவர், ஆற்றல் படைத்த ஒருவர், கலந்துரையாடக்கூடியவர். ஸோ இங்கே பெரிய அர்த்த நிலையில் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் காணுகின்றீர்கள். இது ஒரு சிலாபத்தை மட்டும் மையப்படுத்திய ஒரு பிரச்சனை அல்ல. நாங்கள் சர்வதேச ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால் ஆப்கானிஸ்தானிலே வெள்ளம் வந்தது, பாகிஸ்தான் நோக்கி அந்த வெள்ளம் பாய்ந்தது. நிறைய முஸ்லீம் நாடுகளிலே இந்த வெள்ள அனர்த்தங்கள் வந்தது. உலகளாவிய ரீதியில் சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்கள் பல லட்சம், பல ஆயிரக்கணக்கான பேர். இந்தோனேசியா சமூகம் முகம் கொடுத்த பிரச்சனை 1-2 அல்ல. எனவே இது சம்பந்தமான ஒரு நிலைப்பாடு தேவை. இயற்கை அனர்த்தங்களை முகம் கொடுப்பது சம்பந்தமாக முஸ்லீம் உலக அனுபவங்கள், முஸ்லீம் உலக தொழில்நுட்பங்கள், முஸ்லீம் உலகம் அதை எவ்வாறு கையாண்டது, சர்வதேச ரீதியில் இவ்வாறான பிரச்சனைகளை கையாள்வது எப்படி, இலங்கை சர்வதேச ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கத்துவம் பெற்றது, 1955 அங்கத்துவம் பெற்று இன்று வரை லோக்கல் லீடர்ஸ், ஒரு காலத்திலே பிரிட்டிஷ் கொலோனியலிசம், டச் கொலோனியலிசம், போர்த்துகீஸ் கொலோனியலிசம் இதற்கூடாக வளர்ந்த இலங்கை தற்போது லோக்கல் லீடர்ஸ் ஏகேடி அனுரகுமார திசாநாயக் கூடாக ஒரு வெற்றிகரமான ஒரு தலைமைத்துவத்தை வழங்கி கொண்டிருக்கின்றது. மனிதன் என்ற வகையில் பலவீனங்கள் இருக்கலாம், மார்க்சிச சிந்தனைகளில் பலவீனங்கள் இருக்கலாம், மார்க்சிச முதலாளித்துவத்தில் பலவீனங்கள் இருக்கலாம். இவர்கள் அனுபவம் பெற்றவர்கள் என்று சொல்வதை விட இலங்கைக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆசை படைத்தவர்கள், எண்ணம் கொண்டவர்கள். ஸோ இவர்களுடைய ஆட்சியை முழு கண்ணோட்டத்தில் பிழையாக பார்க்காமல் எது பிழையோ அந்த பிழையை சுட்டி காட்டுவதும், அந்த பிழையிலிருந்து மக்களையும் ஆட்சியையும் காப்பாற்றி ஒரு நல்லதொரு பணிக்கு அவர்களை தயாரிப்பதுமே புத்திஜீவிகளின் பணியாக கவனத்தில் கொள்ளப்படல் வேண்டும். எனவே இந்த ஆட்சி அதிகாரத்திலே பாரிய வெற்றிடங்கள், மாற்றங்கள், the gaps, institution, the gaps of thoughts, the gaps of intellectual role, இவை அனைத்தும் இருக்கின்றது. எனவே இந்த நாட்டை கட்டியெழுப்பு, பில்டிங் த நேஷன், ஆல்சோ ரிபில்டிங் தி கவர்மெண்ட், இந்த ஆட்சியை கட்டியெழுப்பு என்பது தொடர்பான ஒரு சிந்தனை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு முன்னால் வைக்கின்றேன். ஒரு பிரச்சனையை வைத்து ஒரு சிந்தனையை கொண்டு வரலாமல் நினைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாப்பிள்ளை போய் தரேன்.